killed, sold two dogs at the same price. In one, he had a profit of 22%, and in the other, he got a loss of 22%. What is kill profit or loss ஓட பர்சன்டேஜ்? கில் 2 நாய்களை ஒரே விலையில் விற்றார். ஒன்றில் 22% லாபமும் மற்றொன்று 22% இழப்பும் கிடைக்கிறது. கில்லோட மொத்த லாபம் இல்ல இழப்பு சதவீதம். ஆக்சுவலி இது ரொம்ப 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 ஈஸியானது. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லுவேன். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். அது என்ன அப்படின்னா, இதுவும் நான் டைப்ல வந்து சொல்லியிருப்பேன். டைப் 3லயே வந்து நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். டைப் 3ல 2 ஐட்டமா சால்வ் பண்றாங்க. நல்லா கவனிங்க. 2 ஐட்டமா சால்வ் பண்றாங்க. அதுல என்னன்னா சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆகணும். 2 ஐட்டம் சொல்றது சேமான செல்லிங் பிரைஸ்ல வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து விற்கணும். அதுல ஒண்ணு வந்து லாஸ்ல போகணும், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல போகணும். அந்த லாஸ்ல போற பர்சன்டேஜும் ப்ராஃபிட்ல போற பர்சன்டேஜ் வந்து சேமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா நெட் ரிசல்ட் வந்து ஆல்வேஸ் என்னன்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, இது வந்து நெட் ரிசல்ட் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓவரால் லாஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஓவரால் லாஸோட பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வரும்னா x² / 100 ஹோல் வந்து பர்சன்டேஜ். இந்த ஃபார்முலா தான். இது தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டின் ஈஸியா என்ன பண்ணி சால்வ் பண்ண போறாங்க. ஃபார்முலா தெரியல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். ஏன்னா முதல்ல உங்களுக்கு வேலை ரேட்டே தெரியாது. ரைட்டா நம்ம சும்மா அசியூம் பண்ண வேண்டியது இருக்கும். 100 அசியூம் பண்ணலாம் வச்சுக்கலாம். ரொம்ப டைம் டேக்கனா இருக்கும். அதனால தான் இடத்துல எப்படி வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க சேம் பிரைஸ்க்கு வைக்கிறாங்க. இன்னொன்னு இங்கேயும் 22% தான், இங்கேயும் 22%. பர்சன்டேஜ் சேமா இருக்கு. ரைட்டா ஒன்னு ப்ராஃபிட் இன்னொன்னு லாஸ். அதான் என்ன ஓவரால் லாஸ். கண்டிப்பா லாஸ் ஆக போகுது. லாஸோட பர்சன்டேஜ் என்ன x² / 100 ஹோல் பர்சன்டேஜ் அப்படின்னு வரும். எக்ஸ் என்பது என்ன, எக்ஸ் என்பது அந்த இடத்துல எடுத்த வந்து பர்சன்டேஜ் தான். 22 என்ன வரும், ஸ்கொயர்டு வரும். ரைட்டா 22 ஸ்கொயர் கீழே வந்து 100 இருக்கும். 22 நம்ம ஸ்கொயர் போட்டு 484 வரும். கீழே என்ன 100, அப்ப எவ்வளவு வரும் 4.84 வரும். அப்போ 4.84% வந்து லாஸ். மறந்துடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் நெட் ரிசல்ட் எப்போதும் இந்த பேட்டர்ல வரும்போது லாஸா தான் இருக்கும். அப்ப 4.84 என்ன வரும்னா லாஸ் வரும். அதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் பி தான் வரும். இது சில டைம்ஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட்க்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே 4.84 வந்துச்சு, அது ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் எடுப்பாங்க. ப்ராஃபிட்ல வராது, ஆல்வேஸ் என்ன லாஸ்ல தான் வரும். இது மறந்துடாதீங்க.